ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் guys. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா அக்னிபாத் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ண போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கவங்களுக்கு. ஸோ அக்னிபாத்துக்கான ஏஜ் கிரைட்டீரியா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் கிரைட்டீரியா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா தேவையில்லாத ஏஜ் பார் ஆனவங்களாம் அதை பார்த்து வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா எனக்குமே ஏஜ் பார் ஆகிடுச்சு, நானுமே ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தது தான். பட் ஆனால் என்னாலுமே வந்து இந்தியன் ஆர்மியில் செலக்ட் ஆக முடியலைன்றதை சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா January 1, 2005 1 July 2008 இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்தவங்களா இருக்கணும். எப்போனா January 1 2005, அதுக்கப்புறமா July 2008, ஓகேங்களா. இந்த இடைப்பட்டது January 1 July 1, ஓகேங்களா. அதில் 2005 2008 நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து சொல்லிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் எவ்வளோ வருங்கிறத சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 30,000 கிடைக்கும், ஓகேங்களா. இந்தியன் பேண்டாவாக பார்த்தீங்கன்னா இந்தியன் பே எவ்வளோ கிடைக்குன்னா 70%, 30% போக 70% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ 30% பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அக்னிவிஸ் கார்ப்ஸுக்கு போயிடும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 33,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ், உங்களுக்கு அதே 70% பார்த்தீங்கன்னா 23,100 rupees கிடைக்கும். ஸோ வந்து 30% பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரிபியூஷனுக்காக பார்த்தீங்கன்னா 9,900 போயிடும். தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 36,500 கிடைக்கும். உங்களுக்கு இந்தியன் பேவாக பார்த்தீங்கன்னா 25,500 rupees கிடைக்கும். ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா 40,000, அது உங்களுக்கு இந்தியன் பேவாக பார்த்தீங்கன்னா 28,000 கிடைக்கும். 12,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷனுக்காக போயிடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து தான், ஓகேங்களா. இந்த 4 years நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேவாநிதி பேக்கேஜ்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த 4 yearsல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 LP வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. 5 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன்லாம் நடக்கும். தென் பார்த்தீங்கன்னா அந்த PFTன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெஸ்ட் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேஸில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ சொல்லிடுறேன். எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 550 ப்ளஸ் GST சொல்லியிருக்காங்க. இதுக்கான பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான். இதுக்கான அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து டெலகிராமில் வந்து இதுக்கான வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து லைக்கை போட்டுக்கோங்க. இது வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னிபாத்திவ்னு சொல்லிட்டு தெரியும். agnipathivCDAC.in சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு அடிச்சினாலே உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7/1/2025 ஸ்டார்ட் ஆகி 27/1 வந்து முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. January 7 ஸ்டார்ட் ஆகி January 27 முடிஞ்சிருது, ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் தான். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். ஸோ செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு, தென் பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்கணுன்ற சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பே ஸ்கில் லெவல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா எவ்வளோ புஷ்அப், எவ்வளோ சிட்டப்ஸ், எவ்வளோ ஸ்குவாட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அக்னிபாத்துக்காக யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த அக்னிபாத்துக்குள்ளார நான் போகணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்களும் வந்து அக்னிபாத்துக்காக ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்க, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இது பார்த்தீங்கன்னா 12th or CBSE ஈக்குவலன்ட் சிலபஸ் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.